கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கும் வசனம் யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததற்கான காரணம் நம்மளை பரிபூரணப்படுத்துவதற்காக, அவர் நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமது தேவன் பரிபூரணத்தின் தேவன், நிறைவின் தேவன். அவர் படைத்ததெல்லாம் நிறைவானது. நிறைவான உயிரினங்கள், ஏராளமான பறவைகள், எண்ணற்ற மலர் வகைகள், எல்லையற்ற தாவரங்கள், இப்படி ஏராளம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 20 முதல் 23வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன பண்றோம்? புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிள்ளையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிபூரணத்தின் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளின்றி நிறைவானதாய், சந்தோஷமாய், பரிபூரணமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களா? போராட்டத்துல இருக்கிறீங்களா? ஆனா நம்முடைய தேவன் பரிபூரணத்தின் தேவன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேண்டும், ஒரு அதிசயம் நடக்க வேண்டும், நமக்காக ஒரு ஆசீர்வாத கதவு திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை நம்முடைய எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாய், சம்பூர்ணமாய் சந்திக்க கிருபை செய்யும். நீங்கள் அவரோடு ஒன்றாகி விட்டால் அவரோடு இருக்கிறதெல்லாம் உங்களுடையதா இருக்கிறது என்று லூக்கா 15வது அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். எந்த நன்மையிலும் குறைவில்லை. அவர் உங்கள் ஒவ்வொரு ஆசைகளையும் நிறைவேற்றி சகலத்தையும் அனுபவிக்கிறதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். அவருடையதெல்லாம் உங்களுடையது. அவர் உங்கள் ஒவ்வொரு ஆசைகளையும் நிறைவேற்றி சகலத்தையும் அனுபவிக்கிறதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் என்று பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலும் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் பரிபூர்ணமான வாழ்வு. நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நாம் இந்த பரிபூரணத்தை அடைகிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம செம்மையாக வாழ்க போகிறோம். நன்மையும் மேன்மையுமானவைகளை தாராளமாய் அனுபவிக்கும் வாழ்வு நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். உங்களுக்கு பரிபூரணத்தை கொடுக்க வந்தார். நாம் ஒவ்வொருவரும் பரிபூரணம் அடைய வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் அவரின் கைக்குள்ளான மேய்ச்சலின் ஆடுகள். உங்களுக்கு குறைவே கிடையாது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறது. அந்த பரத்தில்தான் நீங்கள் கிறிஸ்துவோடு வீற்றிருக்கிறீர்கள் என்று நாம் சங்கீதம் 81வது அதிகாரம் 16வது வசனத்திலும் யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பிதாவின் பூரணத்துக்குள்ள அவர்கிட்ட இருந்து வருகிற ஈவுக்காக நம்ம கிறிஸ்துவோடு வீற்றிற்குள்ளாய் நம்ம இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பரிபூரணத்திற்கு என்று உருவாக்கப்பட்ட வாழ்க்கை. நாம் கஷ்டப்பட தேவையில்லை. நமக்கு குறைவு இருக்க தேவையில்லை. இந்த உலக வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு விசுவாச அறிக்கை செய்ய போறோம். விசுவாச அறிக்கை செய்து நாம் இந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறோம். நான் ஒவ்வொரு காரியங்களை சொல்லும் பொழுது நீங்க ஆமேன் ஆமேன் சொல்லி நீங்க இதை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பின் பிதாவே, நீர் எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பூரணப்பட்டிருக்கும் வந்தீர். ஆமீன். உமக்குள்ளதெல்லாம் என்னுடையதா இருக்கிறது. ஆமீன். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் இருக்கிறது. ஆமீன். உமக்குள் நான் பிழைத்திருக்கிறேன். ஆமீன். உமக்குள் நான் அசைகிறேன். ஆமீன். உமக்குள் நான் இருக்கிறேன். ஆமீன். எல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, நம்ம சொன்ன இந்த விசுவாச அறிக்கையை உங்களுடைய பர்சனல் ஜெபத்துல நீங்க சொல்லி அனுதினமும் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பூரணமடைவதை, பரிபூரணமடைவதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பரிபூரணப்படுத்த உங்களுக்கு கிருபை செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு மனதை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை அப்பா நீங்க பரிபூரணப்படுவதற்கு நீங்க வந்தீங்க தகப்பனே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையும் அது கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. தயவாய் மன்னித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்பா அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஜீவன் உண்டாக்க வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபை
புதிதாக இருக்கும் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் நாளே அப்பா இயேசுவின் நாமத்தினால் அப்பா எங்களுக்கு ஒரு கிருபை உண்டாவதாக தகப்பனே. அப்பா எங்களை போன மாதம் முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்தீங்கப்பா. இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சுயம் ஒன்றும் வெளிப்படாதபடி உம்முடைய சித்தத்தின்படி நடக்க, வலது இடதுபுறம் சாயாதபடி உம்முடைய நித்திய பரிசுத்த வழி நடக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருந்து ஆண்டவரே இந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. தேவையோடு அப்பா இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளையும் அப்பா பரிபூரண தேவனாகிய நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராகப்பா. ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் அவருடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். அது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரண ஆசீர்வாதத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.